நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் நான் கடந்த 3 வருஷமாக இந்த ட்ரேடிங்கில் நான் ஃபேஸ் பண்ண விஷயங்களை வந்துட்டு போட்டிருந்தேன். கடைசியாக ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை விட்டு நான் விலகுனதுக்கான ரீசனும் சொல்லியிருந்தேன். பட் அந்த வீடியோ பார்த்துட்டு பல பேரோட கண்கள் சிவக்குது, மூக்கு விரியுது, இதெல்லாம் என்னால் உணர முடியுது. அவங்க கமெண்ட் செக்ஷனை போய் பார்க்குறப்ப அவங்க ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் 1 வருஷம் வரைக்கும் தான் அந்த கிரிப்டோவில் இருந்து கிட்டத்தட்ட $40,000 லாஸ் பண்ணேன். எப்போ நான் ஃபாரெக்ஸ்குள்ளே வந்து 3 நாளில் அந்த $1,600 லாஸ் ஆனிச்சோ அதுக்கு பிறகு தான் இந்த மார்க்கெட்டை பற்றி நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த கடந்த 2 வருஷமாக 2022லேருந்து 25 வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பற்றி தான் முழுக்க நான் படிச்சிருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சு தான் அதிலேருந்து நான் விலகுறேன். அதுக்கான ரீசனும் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொன்னவங்களுடைய பல பேர் என்னென்னா, ப்ரோ உங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றி தெரியலை, நீங்கள் தெரியாமல் வந்துட்டு நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எப்படி நீங்கள் கேம்பிளிங் சொல்லலாம், இது அப்படி இப்படின்னாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சவாலாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி தேதி வந்துட்டு 24, நாளைக்கு 25 ஏப்ரல் வெள்ளிக்கிழமை லண்டன் செஷன் ஓப்பன் ஆகினதுலேருந்து நான் லைவ் வரேன் என்னோடய யூஏ தமிழ் ட்ரேடர் சேனலில். ஸோ அந்த லைவில் நான் டெமோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெமோ அக்கௌண்ட் மூலியமாக்கும் குறைஞ்சது 10 ட்ரேடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நான் எதிர்நோக்கிறேன். இந்த 10 ட்ரேடும் எப்படின்னு சொன்னாக்கா ஸ்கேல்பிங் தான். அதுவும் 5 மினிட்ஸு உள்ளதுலேயே ரொம்ப கஷ்டம் ட்ரேடிங்லானாக்கா அந்த 5 மினிட்ஸ் தான். ஸோ அதில் நான் வந்துட்டு 1:2 அந்த ரேஷியோவில் மினிமம் 1:2 அந்த ரேஷியோவில் வச்சு 60% வின்னிங் ரேட்டு வர மாதிரி என்னுடைய ட்ரேடிங் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாக்க நீங்கள் வந்துட்டு நம்புங்க, ப்ரோ நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. இன்கேஸ் என்னால் 60% வின் பண்ண முடியல, என்னால் அந்த 1:2 ரேஷியோவில் சாதிச்சு காட்ட முடியலன்னா நான் யூடியூப்பில் ட்ரேடிங் பற்றி வீடியோ போடுறதே நிறுத்திடுறேன். ஓகேவா?